அண்ணே, அந்த காருக்கு சொந்தமான வீடு தான். ஒண்ணு கவனிச்சீங்களா? இந்த வீட்டுக்கு கேட்டும் டூனு. டேய், உள்ள எப்படிடா போறது? கேட்ட திறந்தானே உள்ள போகணும். திறக்காமலே உள்ள போலாங்கிறீங்களா? டேய், ஒன்லி யூ பாசிபிள். ஐயோ, 47க்கு முன்னாடி நீ பிறந்திருந்த, நீ ஒருத்தனே போதும், இங்கிலீஷ்காரன் பூரா ஓடி போயிருப்பேன். ஐயோ, நோ மென்ஷன். இதுதான் சுமதி வீடுன்னு எப்படிடா கண்டுபிடிக்கிறது? அம்மா, என்னம்மா இவ்வளவு சீக்கிரமா வெளியில கிளம்பிட்ட? அம்மா, இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் கல்பனாவோட பர்த்டே. ஈவினிங் ஹோட்டல்ல பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. நான் பார்ட்டிக்கு போயிட்டு அப்படியே ஜிகே விசார் ஃப்ளூட் ப்ரோக்ராம்க்கும் போயிட்டு நைட் வரது கொஞ்சம் லேட் ஆகும். அது வரைக்கும் நீங்க எனக்காக காத்துட்டு இருக்காம சாப்பிட்டுட்டு நிம்மதியா படுத்து தூங்குங்க. ஓகே? அம்மாடி, நீ என்ன அம்மான்னு கூப்பிடும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதே நேரத்துல அந்த ஸ்தானத்துக்குரிய கடமையை நம்மளால செய்ய முடியலையேங்கிறத நினைக்கும் போது எனக்கு வருத்தமாவும் இருக்கு. என்னமா சொல்றீங்க? அத்தேரி கழுத, உனக்கு என்ன தைரியம் இருந்தா ராத்திரி லேட்டா வருவேன்னு சொல்லுவேன். ஏண்டி, கல்யாணம் ஆகாத பொண்ணு நீ வீட்டுக்கு திரும்பி வர வரைக்கும் நான் வயித்துல நெருப்பையில கட்டிக்கிட்டு இருக்கணும். நினைச்சா போறேன், நினைச்சா வர்றேங்கிற உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? போடி உள்ள. அம்மா, அப்படியெல்லாம் உன்னை கேட்கணும்னா நான் உன்னை பெத்த அம்மாவா இருந்திருக்கணும். என்ன இருந்தாலும் நான் உன்னை வளர்த்த அம்மா தானம்மா. நீ சின்ன குழந்தையா இருக்கும் போதே உன்னை பெத்தவங்க உன்னை எங்கிட்ட ஒப்படைச்சிட்டு போய் சேர்ந்துட்டாங்க. உனக்காகவே நானும் கல்யாணமே பண்ணிக்காம உன்னை என் பொண்ணு மாதிரியே வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஊர் இருக்கிற இதுப்புல உன்ன மாதிரி என்ன மாதிரி கன்னி பொண்ணுங்க என்னாச்சு? விக்குதா? உன்ன மாதிரி என்ன மாதிரி கன்னி பொண்ணுங்க ராத்திரில லேட்டா வந்தா எவ்வளவு தப்பு. அப்படி எதுவும் தப்பு நடந்துட கூடாதுங்கிறதுக்காகத்தானே வீட்டு வேலைக்கு கூட ஆம்பளை பட்லஸே வேண்டான்னு எல்லாம் பொம்பளை பட்லையாவே வச்சிருக்கேன். என்ன முழிக்கிற? புரியுதா? நீங்க சொல்றதுல ரெண்டு அர்த்தம் இருக்குன்னு எனக்கு இப்பதான் புரியுது. பாருமா, என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க கவலையே படாதீங்க. நான் பத்திரமா போயிட்டு வந்துருவேன். பாய். அம்மா, நீங்க போட்டுக்கிறது ஒயிட் ட்ரெஸ். நீங்க இந்த கார்ல தான் போகணும். எனக்கு தெரியாதா? கிராசிங் கிராஸ் ஆயிருச்சுனே. அண்ணே, கிராஸ் ஆயிருச்சு. கிராஸ் அவுட் மேடம், நான் குட்டியா போட்டுறேன். ஃபாலோ. ஏய், பின்னாடியே வால் பிடிச்சிட்டு அலையாம இறங்கி அந்த கூர்க்கா கிட்ட அம்மா எங்க போகுதுன்னு கேளு. அம்மா போகிற இடத்துக்கு அவங்களுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துடலாம். எப்படி? வெரி குட், யூ கிரேட். குர்கா, சுமதி வேர் கோயிங். சகப்பு சட்டை. ஏன்டா கத்துற? சகப்பு சட்டை என்ன வேணும்? காபி கேட்டா பால் மட்டும் தனியா வச்சுட்டு போறாயா? இதான் பால் டிகாஷன் சக்கரை. 5 ஸ்டார் ஹோட்டல்ல இப்படிதான் கொடுப்பாங்க. ஓ, அப்படியா? அப்ப சோறு கேட்டா அரிசியும் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சிருவாங்க, நம்ம பொங்கி திங்கணுமா? என்னங்கடா உங்க 5 ஸ்டார் ஹோட்டல்? என்னையா சதி திட்டம் மாத்திட்டு முணு முணுகிட்டு? நான் அப்பவே வீட்டுல சொன்ன நல்ல காப்பி போட்டு தரேன். நீ யாராவது கேட்டீங்களாப்பா? கொஞ்சம் சும்மா இருக்க. நீ போடுற சத்தத்துல வர்றவங்க வராம போயிடுவாங்க. ஏற்கனவே லேட்டு. அப்ப மத்தியானம் சாப்பாட்டு இங்கே சாப்பிட்டு போயிடலாம். ஆர்டர் பண்ணிருப்பான். இவன் சோத்த தின்னு நாக்கு செத்து போச்சுப்பா. செத்து போச்சுன்னா அடக்கம் பண்ணிட்டு சும்மா இருடா, பேசாத. சாரி. சாரி இல்ல, ஜீன்ஸ். ஒயிட் ஜீன்ஸ். அப்படி போட்டு தாக்குங்கம்மா. எப்பா, நீ உன் வேலையை கவனி, நாங்க எங்க வேலையை கவனிக்கிறேன். ஐயோ, வந்துருச்சு. அது கேட்டா எந்திரிச்சு சொல்ற, அப்படியே போக வேண்டியதுனடா. அது இல்ல, சுமதி வந்துருச்சுனா. வேலா, பார்ட்டி வந்துருச்சு. வேலா. ஓகே பசங்களா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஓகே, நான் சொல்லி கொடுத்த மாதிரி பாடு. சொல்லி கொடுத்தது யூ. எஸ்.
bum chick bum chick bum cha bum bum ba bum chick bum chick bum cha bum bum chick bum chick bum cha bum bum ba bum chick bum cha bum bum chick bum chick bum cha bum 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 chick bum cha bum bum chick bum cha bum bum ba bum chick bum cha bum kakaka kiki kuku kakake kuku kuku keke kakaka kiki kuku kakake kuku kuku keke kakaka kiki kuku kakaka kiki kuku very good kakaka kiki kuku kakake kuku kuku keke பாடுங்க kakaka kiki kuku kakake kuku kuku keke kakaka kiki kuku kakake kuku kuku keke kakaka kiki kuku kakake kuku kuku keke புதுச்சேரி கச்சேரி எக்கச்சக்க பாட்டி ஒண்ணு பிடிச்சேன் புது டைகர் ஆச்சாரி வரதாச்சாரி போல படிச்சேன் பாக்கும் பாப்பாக்கும் முத்து போல் புல்லாக்கு கேக்கும் அக்காக்கு மேலாக்கு புது காட்டுக்கும் பாட்டுக்கும் கூத்துக்கள் போடுது தகிட தட்டு புதுச்சேரி கச்சேரி எக்கச்சக்க பாட்டி ஒண்ணு பிடிச்சேன் புது டைகர் ஆச்சாரி வரதாச்சாரி போல படிச்சேன் பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம் 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 சிக்கு பம் ச பம் கையில் என்னோடு பிறந்தது வளர்ந்தது பாட்டு நடக்கையில் என்னோடு நடந்தது கலந்தது வீட்டு இருக்குது கிட்டார் ட்ரம்ஸுகள் ட்ரம்பெட்டு ஃப்ளூட்டு இவைகளை ஒன்றாக இசைப்பவனவன் இங்கு காட்டு விதவிதமா வகை வகையா சுகம் சுகமா சுரம் படிப்பேன் இமயம் முதல் குமரி வரை இதயங்களில் இடம் பிடிப்பேன் குயிலின் சங்கீதம் குக்கு கிளியின் சங்கீதம் கிக்கி எனது சங்கீதம் சாப்பா இதுக்கு கிடையாது தாப்பா குமரியானாலும் கிழவியானாலும் நின்று காதார கேப்பா புதுச்சேரி கச்சேரி புதுச்சேரி கச்சேரி எக்கச்சக்க பாட்டி ஒண்ணு பிடிச்சேன் புது டைகர் ஆச்சாரி வரதாச்சாரி போல படிச்சேன் கக்கி கை குக்கு ககே குக்கு குக்கு கேக்கே ககி கை குக்கு ககே குக்கு குக்கு கேக்கே மிருதங்கம் சூடேற அடிக்கடி கொடுக்கணும் தேக்க தருகிறதும் தத்தாம் தக்கிட்ட மனுஷங்க முன்னேற அடிக்கடி பிடிக்கணும் விவரங்கள் சொல்லாம விஷயத்தை முடிக்கணும் நேக்க முடிச்சதும் எல்லாரும் புகழிட நடக்கணும் ஷோக்கா சரக்கிருக்கு முறுக்கிருக்கு எனக்கு எதுக்கு மனக்கவலை அறிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் மழை தவள காலம் என்னோட காலம்
நேரம் என்னோட நேரம் கல்லும் காயாக மாறும் முள்ளும் பூவாக மலரும் நாளும் பார்த்தாச்சு ஆளும் பார்த்தாச்சு ஜோடி எப்போது சேரும் புதுச்சேரி கச்சேரி கச்சக்க பாட்டி ஒண்ணு புடிச்சேன் புது டைகர் ஆச்சாரி வரதாச்சாரி போல படிச்சேன் ஒரு சேரி கச்சேரி கச்சக்க பாட்டி ஒண்ணு புடிச்சேன் புது டைகர் ஆச்சாரி வரதாச்சாரி போல படிச்சேன் பாக்கும் பாப்பாக்கும் தோல்வியாக்கு கேக்கும் அப்பாக்கு மேலாக்கு புது காட்டுக்கும் பாட்டுக்கும் கூத்துக்கள் போடுது தகிட ரத்து புதுச்சேரி கச்சேரி எக்கச்சக்க பாட்டி ஒண்ணு பிடிச்சேன் கக்கி கீக்கு கக்கி குக்கு கேக்கே bum chicka bum chicka bum cha bum 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 chicka bum cha bum bum chicka bum cha bum 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 chicka bum cha bum. எக்ஸலென்ட். தேங்க் யூ. நீ கூட இருக்க என்னடா குத்துற? சாரி. ஏய் மாதிரி கத்தாத. அந்த 1000 ரூபாய் எடுறி. வேலன், நீங்க ரொம்ப நல்லா பாட்டு பாடுனீங்க. இந்தாங்க, இந்த 1000 ரூபாய் வச்சுக்கோங்க. எனக்கு 1000 ரூபாயா? ஏம்மா எங்களை என்ன பிச்சைக்கார கூட்டம் நினைச்சிட்டியா? இவர் யார் தெரியுமா? இவர் யார் தெரியுமா? அண்ணன் யார் தெரியுமா? அண்ணன் யார் தெரியுமா? யார் தெரியுமா? அண்ணன் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? என்னப்பா அவங்கள போய் கேட்டுட்டு இருக்க? இல்ல சொல்லுங்கடா. இருப்பா, யோசனை பண்றதுக்கு டைம் கொடுக்க வேண்டாமா? கிடைச்சு போச்சுங்க. வாரம் ஸ்கூலுக்கு போய் குழந்தைகளை கூட்டிட்டு போய் தெருவில் பிச்சை எடுப்பாருங்க. இல்லைங்க, மொத்த குழந்தைகளை கூட்டிட்டு போய் பாட்டு பாடி கடைசியில பஞ்சு முட்டாய் வாங்கி கையில கொடுப்பாருங்களா? ஓஹோ, கிடைச்சா கோழி கூட பிடிப்பாருங்களா? கோடீஸ்வரன். இவர் யாரு என்னங்கறத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. வழக்கமா யார் ரோட்ல பாடிட்டு போனாலும் அவங்களுக்கு நான் பிச்சை போடுவேன். அது மாதிரி தான் இது. அன்னைக்கு ஹோட்டல்ல பாட்டை ரசிக்க தெரியுமான்னு கேட்டியே. ரசிக்க தெரிஞ்சா மட்டும் போதாது, பாடுறவனை மதிக்கவும் தெரியணும். இந்த அம்மா வேணாம், நீயே வச்சுக்க. அடுத்த தெருவில் ஒண்ணு மாதிரி ஒரு பொண்ணு வர மாட்டாளா? நீ பாட மாட்டியா? அவ ஒரு 50 பைசா தூக்கி எறிய மாட்டாளா? வேணாம், வச்சுக்க. காலையில இருந்து டிபன் கூட பண்ணல, கிடைச்ச காசு விட்டு வர்றானே, இது நியாயமா? மேரிட் 64 இயர்ஸ் ஓல்டு லேடி மேரிட். சி, இதுக்கு தான் என் பொண்ணு சொல்றா படிச்சு படிச்சு இந்த இங்கிலீஷ் புத்தகத்தெல்லாம் படிக்காதேன்னு. குட் மார்னிங் ஆண்டி. அடடே, மேனேஜர் தம்பியா? வாப்பா, என்னப்பா பொட்டி படிக்கோட வந்திருக்க? ஒண்ணு இல்ல ஆண்டி, இதெல்லாம் ஆபீஸ் ஃபைல்ஸ். ஆ. மேடம் பார்த்து சைன் பண்ணோம், அதான் கொண்டு வந்திருக்கேன். அப்படியா? ஆ. கூப்பிடுறேன். சுமதி. என்னம்மா கூப்பிட்டீங்களா? ஆமா, இதோ மேனேஜர் தம்பிக்கு கையெழுத்து குட் வாங்கணுமா? மார்னிங் மேடம். குட் மார்னிங். நம்ம கம்பெனியோட ஆஃபர்லி பேலன்ஸ் ஷீட்ல இதுல இருக்கு. மாமா பார்த்தாரு, நீங்களும் ஒரு தடவை பாத்தீங்கன்னா. மாமா பாத்துட்டார்ல, அவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. மத்ததெல்லாம் நீங்க பாத்துக்கங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ஆ? இந்த செக்ல ஒரு கையெழுத்து பண்ணோம். ஆ. பேனா. Thank you. 1 செகண்ட் மேடம். எஸ். எப்போ கையெழுத்து போட்டாலும் ஏன் எதுக்குன்னு கேட்டுட்டு கையெழுத்து போடுங்க. நம்புறவங்கள சந்தேகப்படக்கூடாது, சந்தேகப்படுறவங்கள நம்ப கூடாது. இதான் என் பாலிசி. சிவமணி சின்சியர்னு எனக்கு தெரியும். இந்தாங்க பெண். தேங்க்யூ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். எவ்வளவு நாளா நடக்குது இந்த திருட்டு தரம்? இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார். குண்டூசி தான். குண்டூசி தானா? நான் இந்த கம்பெனில வேலைக்கு சேர்ந்த நாள்ல இருந்து என் சொந்த காசுல தான் டீ வாங்கி சாப்பிட்டிருக்கேன். டோன்ட் யூ நோ தட்? இன்னைக்கு குண்டூசி திருடுவீங்க, நாளைக்கு கம்பெனி கேஷே திருடுவீங்க. சார், திருட மாட்டேன்னு என்ன நிச்சயம்? இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார். மிஸ்டர் சீதாராம், நான் உங்களை 1 வாரம் சஸ்பெண்ட் பண்றேன். சார், இனிமே இந்த மாதிரி எல்லாம். நீங்க குண்டூசி திருடினதுக்காக நான் உங்களை சஸ்பெண்ட் பண்ணல. அதை திருடணுங்கிற எண்ணம் வந்தது பாருங்க, அந்த எண்ணம் தவறுங்கிறதுக்காக தான் உங்களை சஸ்பெண்ட் பண்றேன். யூ மே கோ. அடாடாடாடா, சின்சியாரிட்டிக்கு சிவமணி தான் நிரூபிச்சிட்டப்பா. இருந்தாலும் அந்த ஆளுக்கு நீ கொடுத்த தண்டனை கொஞ்சம் ஜாஸ்தி தான். பின்ன என்ன சார், நீங்களும் மேடமும் எவ்வளவு பெரிய நிர்வாகத்தை என்ன நம்பி ஒப்படைச்சிருக்கீங்க. அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்ற வேண்டாமா? பொதுவா எல்லா அவசியம் பேனா, பென்சில், ரப்பர், பேப்பர் அது இதுன்னு திருட்டு போகும். ஆனா நான் நிர்வாகம் பண்ற இந்த இடத்துல ஒரு குண்டூசி திருட்டு போறத கூட என்னால தாங்கிக்க முடியாது சார். ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. சின்சியாரிட்டிக்கு ஒரு ஆளு நீ, இன்னொரு ஆளு நான் தான். ஒரு ஆளை போட்டு 4 பேர் இப்படி அடிக்கிறீங்க. யோ, நல்லது காலம் இல்லையா? யோ,
கை கையை விடு. வா. டேய் டேய் இருங்கடா டேய். பிரதர் கவலைப்படாதீங்க, நீங்க செஞ்ச தர்மம் உங்களை காப்பாத்தும். அது போக நான் வேற இருக்கேன். யா! நீங்க போங்க பிரதர், நீங்க போங்க. தேங்க்யூ சார். டேய், எனக்கு கை கொடுக்கறாரா அவரு? நீ வாங்கி கொடுக்கற? ஏய்! சார் சார் வாட்ச் வாட்ச் இந்தாங்க. நில்றா. உங்களால நான் பிடிச்சிட்டேன், நீங்க ஓடுங்க பிரதர். வெற்றி மீது ஓடுங்க, ஆடுறாரு. என்னை டேய், பாட்டு வேற. சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். வெகுளி பையன், இவனை போய் அடிக்கிறீங்களா? போலீஸ் வாங்க 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 வாங்க. பழக்கமா வர்ற மாதிரி வராம கரெக்டா இதுக்கு வந்துட்டீங்களா? ஏய் என்ன, கிண்டலா? யோ விடையா அவங்கள. சுட்டா போறாங்க போ. மகளர் ஆனந்தராஜனை பிடிச்சு வச்சிருந்தேன் சார். இப்ப வந்து தப்பிக்க விட்டான் சார். திருட்டு பையன் சார், நம்பாதீங்க. யூ என்ன சார் காலை பிதிக்கிறீங்க? ஏயா இவங்க எல்லாம் திருட்டு பசங்களா? போலீஸ் ஆபீசர்ஸ். பார்த்தா திருட மாதிரியே இருக்கு சார். யோ, போயா சார் இதுல யார் சார் நஜ போலீஸ்? ஸ்டேஷனுக்கு வாயா சொல்றேன். துப்பாக்கில குண்டு இருக்கா? ஆமா போயா. அங்க யா புள்ள குட்டி இல்லையா உங்களுக்கு? சார் குட் மார்னிங் சார். ஏதோ அவசரமா? வாங்க மனோ உட்காருங்க. நேத்து நைட்டு ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணி லாக்கப்ல வச்சிருக்கிறோம். அவன் உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றான். உங்க ஃப்ரெண்டு தான் போய் பாருங்க. தீஸ் கொண்டு ஜாவ், எங்கேயோ கேட்ட கொண்டு ஜாவ். இஸ் இட்? ஆமாடா, இந்த குரட்ட சத்தத்தை கேட்டா வேலனுடைய குரல் மாதிரியே தெரியுது. எஸ் எஸ் வேலா பிரதர். என்னடா மனோ உள்ள இருக்கீங்க? ஐயோ என்னடா மூளை கலங்குற மாதிரியே பேசுறான். சார் டார்ச்சர் பண்ணிட்டீங்களா? டார்ச்சர் பண்ணது நாங்க இல்ல, அவன்தான். டேய் என்னடா ஆச்சு? உள்ள இருக்கிறது நாங்க இல்ல, நீதான். எந்திரிச்சு வா. ஆமா தூக்க கலக்கத்துல தெரியல. டேய் மனோ, வேலா நான் ஒரு தப்பு பண்ணலடா. வாட்? சார் இவன் என் ஃப்ரெண்டு சார், நிரபராதி. நிரபராதியா? இவன் பேரு வேலன்னு சொன்னானே. என் ஃப்ரெண்டு நிரபராதி வேலன் சார். நோ நோ சிங்கார வேலன். சார் கிராமத்துல இருந்து போன மாசம் தான் வந்திருக்கான் சார். சூதுவாது எதுவுமே தெரியாது. அந்த பால் வடிகிற மூஞ்சிய கொஞ்சம் பாருங்க. டிகாஷன் இருந்தா காஃபி போட்டே சாப்பிடலாம் சார். ஓகே. ஐயோ சாப்பிடலாங்கிறீங்களா? நோ மனோ, உங்க ஃப்ரெண்டுங்க தான் இப்போதைக்கு விடுறேன். வந்து கையெழுத்து போட்டு இவனை கூட்டிட்டு போங்க. தேங்க் யூ டேனல் பர்கர். டேய் கூடி வர நேரத்துல கொலைக்காதடா. சாரி லூஸ் மோஷன். ஐயா இதெல்லாம் இருக்குங்க, நல்லா இருக்கு. ஓ பூட்டு திறக்கறீங்களா? நான் மன்னிப்பு கேக்குறாரான்னு நினைச்சேன். இத பாருங்க மனோ, இவன் பல போலீஸ் ஆபீசர்களை அடிச்சு ஒரு கிரிமினலை காப்பாத்தி இருக்கிறான். ரொம்ப பெருமைப்பட்டுக்காத. இனிமே இது மாதிரி ஏதாவது தவறு நடந்தது அதுக்கு பொறுப்பு நீங்க தான். நல்ல ஸ்மெல் சார். மனோ சார், இனிமே வந்தா நீங்க மட்டும் வாங்க. இந்த மாதிரி ஆளுகளை கூட்டிட்டு ஏன் சார்? இவனை பார்த்தாலே பயமா இருக்கு. தேங்க் யூ. டேய் வாங்கடா.
கூப்பிட்டீங்களா சார்? ஒண்ணு இல்லையா, பின்ன பெல் அடிச்சது? இப்ப வந்ததே ஒரு ஜந்து, அது செஞ்ச வேலை. ஏண்டா நாய் கடிச்சு வச்சிருச்சா? சும்மா இருங்கண்ணே. வேலைங்க, சுமதி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பக்கத்துல இருக்க ஹெல்த்துக்குள்ள போய்கிட்டு இருக்கானே. டேய், ஒரு வண்டி தான்டா இருக்கு. டபுள்ஸ் போயிடலாமா? வேணாம், அங்க பாருங்கடா டம்பல்ஸ். ஓ follow me. டேய் சிவா, அங்க போய் ஏன்டா ஏற? ஏய், நீங்களா அந்த பக்கம் போங்க. ஓ நான் குண்டு தூக்க போறேன். கட்டிக்கார் சேவி ஒட்டேரி. டேய், மச மச நிக்காம ஆளாளுக்கு எதையாவது கையில எடுத்துட்டு வேலை செய்யுங்கடா. கையில எடுத்துட்டு வேலை செய்யறதுக்கு கொளுத்து வேலையா? டேய், அது அப்படி இல்லடா. எப்படிடா? இப்படி. எப்படி? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உனக்கு தெரிஞ்சது, நீ இப்படி பேச மாட்டடா. டேய், நல்லா செய்யுங்கடா, இல்லன்னா பூஷினி அக்கா மாதிரி ஆயிடுவீங்க. சாரி, பூஷினிக்கா மாதிரி ஆயிடுவீங்க. அந்த பொண்ணுகிட்டே நேரடியா சொல்லியா? என்ன ஜாடையா என்கிட்ட சொல்ற? அந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆகணும், நமக்கு தான் அந்த குடுப்பணியா இல்லையா? பாரு, இங்க ஒருத்தன் பர்சனாலிட்டியா இருக்கான் பாரு. ஏய் மிஸ்டர், யார பார்த்து ஜாட மாடியா கிண்டல் பண்ற? யார பார்த்து பூசிக்கான்னு சொல்ற? உன்னை பார்த்துதான். அதாவது ஒரு அழகான பொண்ணுக்கு திருஷ்டி சுத்தி போடலாம், ஆனா பொண்ணே திருஷ்டி சுத்தி போடுற பொருள் மாதிரி இருந்துச்சுன்னா என்ன மூளை இல்லாதவன் நினைச்சியா? கண்ணுக்கு தெரியாத பொருள் இருக்கா இல்லையான்னு கேட்டா நான் எப்படி பதில் சொல்வேன்? பளிச்சுன்னு கண்ணுல படுற மாதிரி ஒரு பொருளை பத்தி கேளு, அழகா பதில் சொல்றேன். மிஸ்டர், நீ என்ன திரும்ப திரும்ப டீஸ் பண்ற. திரும்ப திரும்ப பண்றேன்னா நேரம் இல்ல, என்ன பண்றேன்னு பாரு. என்னங்கடா? என்ன ஓஹோ? சரி, ஜஸ்ட் ஷட் அப். இப்ப கல்யாணம் பண்றதை நிறுத்த போறீங்களா இல்லையா? இவ்வளவு கிட்ட எல்லாம் வந்து சொன்னா நான் பயந்துருவேன். சின்ன பையன். யோ, மரியாதை நடந்துக்கிட்டே. வாழ்க வளமுடன். இவன் எங்க வாழ போறா? நீ சுத்துற. சாரி மேடம். அப்பா, இன்னொரு அடி அடிங்க. அங்க இருந்து பார்க்க ரொம்ப பிரமாதமா இருக்கு. சார் 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 விட்டுருங்க சார். இரியா, அவங்க தும்புறாங்களே, விட்டுருமா நீ? டேய் மொட்டை பையா, இனிமே எங்க இருந்து மொட்டை அடிக்கிறது? அதான் அடிச்சுட்டாருல. எப்படி உன்னை காப்பாத்த பாத்தியா? ஏரியா கையா, உங்க அப்பா அட்ரஸ் கொடு, மொத்தமா பேசிக்கிறேன். எடு கையா. ஏய், எதுக்கு எல்லாரும் வேடிக்கை பாக்குறீங்க? போடா வாங்கடி. என்னடா போறாங்க? இப்ப என்னடா பண்றது? ஓகே, ஏன் இப்படி கண்ட கண்ட காலி பசங்களோட எல்லாம் வம்பு சண்டைக்கு போற? நானே போறேன். அவங்க தான் என் கூட வம்பு சண்டைக்கு வரானுங்க. எப்ப பார்த்தாலும் என் பின்னாடியே சுத்துறானுங்க. இடியட்ஸ். சொல்லுங்க. சொல்லா? அப்படின்னா? அம்மா, அது உங்களுக்கு புரியாது. ஏன்? அது உங்க காலத்துல வாயில எச்சி உழுகுனா கிண்டல் பண்ணுவாங்கல்ல, அதான் இப்போ ஜொல்லு. ஓ, ஐ சி. ஜொல்லோ கள்ளோ, இந்த வயசுல காதல் கீதல் அது இதுன்னு வரும். ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். உங்க அப்பாவும் அம்மாவும் ஒரே நேரத்துல சாகறதுக்கு காரணமா இருந்தது உங்க அத்தை பார்வதி கொடுத்த சாபம்தான். அதனால்தான் சொல்றேன், நீ யாரு கூட வேணாலும் பழகு, ஜொல்லு விடு, ஜொல்லு விட வையி. ஆனா அது அந்த பார்வதி மகனா மட்டும் இருந்துடவே கூடாது. ஏன் தெரியுமா? உங்க அம்மா சாகும்போது சாதாரண வேலைக்காரியா இருந்த என்கிட்ட உன்னை ஒப்படைச்சு, என் மகளை நீ யாருக்கு வேணாலும் கல்யாணம் பண்ணி கொடு, பார்வதி மகனுக்கு மட்டும் கொடுத்துறாத அப்படின்னு இந்த கையில அடிச்சு சத்தியம் பண்ணிட்டு தானமா செத்தாங்க.
அப்படின்னு தானமா சொல்ல போற? சரியா சொல்லிட்டியே கண்ணு. நான் எல்கேஜி படிக்கிற காலத்துல இருந்து இத கேட்டு கேட்டு எனக்கு மனப்பாடாயிடுச்சு. நீ மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். ஆள விடுமா? என் தங்கம். ஹலோ கூர்க்கா. நிறுத்துங்க. தமிழன் தானா? யார் சார் நீங்க? கத்தக்கூடாது. சௌக்கியமா? உள்ள சுமித் இருக்குதா? பொம்பளைங்க இருக்கிற வீடு ஆம்பளைங்களை எல்லாம் உள்ள விடுறது இல்ல சார். யோ இப்படி எல்லாம் இருந்தா எப்படியா ஜனத்தொகை பெருகும்? பொக்கே கொடுக்கணும்யா. ஓகே எல்லாம் கொடுக்க கூடாது சார். ஓ அப்படியா? இந்த பொம்பளைங்க குனிஞ்சு கதற இருக்கிற மாதிரி புதுசா ஒரு 100 ரூபாய் நோட்டு வந்திருக்கு பாத்தியா? பார்த்ததே இல்லைங்க சார். பார்த்தது இல்லையா? பார், பொம்பளைங்க குனிஞ்சு கதற இருக்கிறாங்களா? அறுக்குறாங்க சார். பின்னாடி டிராக்டர் விட்டு உழுவுறாங்களா? உழுவுறாங்க சார். மேல டேம்ல தண்ணி வருது பாத்தியா? வருதுங்க சார். இந்த டேம்ல மாத்திரம் எப்படியா தகராறு இல்லாம தண்ணி வருது? இது என்ன சார்? விவரமான புள்ள. தேயில பறிக்கிறாங்க பாத்துக்கிட்டே இரு. அடுத்த வாட்டி வரும்போது காந்தி படம் போட்ட பெருசு கொண்டாட போட்டுமா? போக சார். நம்ம நாட்டை அசைக்கவே முடியாதுயா. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க சார். சரி, சுமித்த தவிர வீட்டுல பெருசுங்க ஏதாவது இருக்குதா? ஒரு பெருசு இருக்கு சார், பாத்து போங்க சார். பேர் என்ன? தாயம்மா சார். ஐயா பேரு? ஐயாவா? இன்னும் கல்யாணமே ஆகலைங்க சார். கன்னித்தாயா? ஆமாங்க சார். அவ அப்படி சொல்றேன். இந்த பாருங்கடி, இன்னைக்கு சுமதியோட பிறந்த நாள். சமையல்கள் எல்லாம் அப்படியே இருக்கட்டும். அவ எப்ப எந்திரிக்க போறாளோ தெரியாது. எந்திரிச்ச உடனே நம்ம எல்லாரும் போய் ஹாப்பி பர்த்டே டு யூ பாடணும். என்ன? தாயம்மா, தாயம்மா, ஹாய். தாயம்மா, தாயம்மா. ஏய், யார் நீ? ஓ, தமிழ் தெரியாதோ? Who are you? Who are you? தாயம்மா எங்க? என்னடி அங்கேயே பாக்குறீங்க? எல்லாம் கண்ணை மூடுங்க. ஓ, கண்ண முன்னாதான் வருவாங்களா? தாயம்மா. நான் தான் தாயம்மா. நோ, ஏன்? நாட் பாசிபிள். Why not? யூ Yes, தாயம்மா? yes, yes. நம்ப முடியவில்லை. ஏன்? சுமதி தாய் அம்மான்னு சொல்லிச்சு. எங்க அக்கால நிக்குது. உங்க அழக பத்தி சுமதி சொல்லி இருக்குது. அதுக்காக இப்படியா? அப்பா, அந்த பக்கம் வைக்க போட்டா இந்த பக்கம் தெரியுது. எங்க நஜத்தை சொல்லுங்க. சாரி, மூச்சு பட்டுருச்சா? அப்பா, நீங்க தாய் அம்மா இல்ல, தாய் அக்கா. என்ன கேட்டா தாயு. சுமதி என்ன பத்தி எல்லாம் சொல்லிடுச்சா? சொல்லிடுச்சாவா? சொல்லிக்கிட்டே இருக்கு. என்னன்னு? தாயம்மா 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 தாயம்மான்னு சொல்லிட்டே இருக்கு. இது என்ன மாதிரி தாயினாலும் அம்மானாலும் ஒண்ணுதானே, அதையே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா வேணாம். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. என்ன பெத்த அம்மா இருந்திருந்தா கூட என்ன இப்படி வளர்த்திருக்க மாட்டாங்க. எனக்கு கோவில் தெரியாது, சாமி தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என் தாயம்மா தான் அப்படின்னு. எங்க போயிட்டா? தம்பி, என்ன பத்தி உங்ககிட்ட இவ்வளவு தூரம் சொல்லிருக்காளே. உங்க பேரு? வேலன். வாட்? வேலனா? வாட் வேலன் இல்ல, சிங்கார வேலன். என் பொண்ணுகிட்ட அடிக்கடி தகராறு பண்ணுவியாமே, அவனா நீ? ஐயோ, ஓ, ஆஹா, எவ்வளவு அழகான விரல். நீங்க வீணை வாசிப்பீங்களா? இந்த பாருங்க, அந்த பொண்ணு இங்க இருக்கிறது அங்க வந்து சொல்லிருது, அங்க இருக்கிறது இங்க வந்து சொல்லிருது. கோபப்பட்டதையும் சொல்லிடுச்சா? ஜாலியா பேசிட்டே இருக்கும். திடீர்னு எடுத்துருச்ச மாதிரி பேசணும். ஆனா ஒரு விஷயம் ஒத்துக்கணுங்க, அந்த கூர்மையான அறிவு இருக்குதே, அதுதான் என்ன போட்டுங்க வளர்த்தீங்க. இல்ல இது அது வந்து தம்பி, வேணா சொல்ல வேணாம். இந்த குழுகுழு அழகு எங்க இருந்து வந்ததுன்னு எனக்கு தெரியும். எல்லாம் இங்க இருந்து தான் வந்தது. போங்க தம்பி, என்ன ரொம்ப புகழறீங்க. என்ன தன்னடக்கம்? எங்க சொல்லுது? தூங்குறா. தூங்கிட்டு இருக்குதா? நான் தூங்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு பர்த்டே, உங்க மொத்தல தான் முழிக்கணும், நீங்க வந்துருங்க அப்படின்னு. வர வரல தூங்கிட்டே இரு, ஆனா பெட்ரூம் எங்க இருக்குன்னு சொல்லிடு அப்படின்னு. இங்கதான் நினைச்சிட்டு இங்க வந்துடாதீங்க, அங்க இருக்குது அப்படின்னு. ஆஹா, என்ன அழகான விரல். டிங் டிங் டிங். அடாடா, என்ன அழகு, என்ன அறிவு. டிங் டிங் டிங். ஐயோ தம்பி, கொஞ்சம் நில்லுங்க. உங்க அம்மா பேரு பார்வதி இல்லையே? அந்த மாதிரி பேர்லாம் வைப்பாங்களா? மகாலட்சுமி. அப்பா. அப்பா இல்லைங்க, அம்மா. போப்பா. எந்த பக்கம் போன? லெஃப்ட் ஓ, லெஃப்ட். கீப் லெஃப்டா? இந்த பக்கம் தலைதான் இருக்கணும். தலைதான். நான் சொல்லிடுறேன். ஐயோ, வேற எங்க? Stupid. Idiot.
படியில தான் ஏறி வந்தேன். ஏன் இப்படி கத்துற? இந்த உன் பர்த்டேக்கு பொக்கே. எருக்கலம்பூ பிள்ளையாருக்கு வைக்கிறது. அவ்வளவு பெரிய மூக்கு அவரே நாறுதுன்னு சொல்ல நீ என்ன? எருக்கலம்பூ கொழுப்பை தணிக்கும், ஊமத்தம்பூ பேச்சை குறைக்கும், வெண்தாமரை தண்டு மென்மையை கொடுக்கும், வேப்பிலை செண்டு பித்தத்தை தணிக்கும். இப்படி ஒரு மூலிகை செண்டு அன்போட முன்கூட்டியே உன் கையில கொண்டு வந்து கொடுக்கிறேன். நீ முன்கோபத்தோடு பேசி மூளை இல்லாமல் மூஞ்சியில் விட்டுறாயே. அப்பா எவ்வளவு மூ! இதை ரசிக்காம இருக்க முடியாது. மூஞ்சிய பாரு. பிறந்த நாளைக்கு முதல்ல கோயிலுக்கு போகணும்னு நினைச்சேனே, உன் மூஞ்சில முடிச்சிட்டேனே. ஜஸ்ட் கெட் அவுட். போறேன். ஆனா ஒண்ணு சொல்லிட்டு போறேன் சுமதி. இது ஒண்ணா? என்னது? ஹாப்பி பர்த்டே. வேற என்ன? தம்பி ரொம்ப களைச்சு போயிருப்பீங்க, காபி சாப்பிடுங்க. வேணாம் ரொம்ப சூடா இருக்கு. இன்னொரு நாளைக்கு சாவகாசமா வந்து. அம்மா கொஞ்சமாவது மேனேஜ் இருக்கா உங்களுக்கு? ஐயோ ஆமா, வாசல் வரைக்கும் போய் வழி அனுப்ப சொல்றியா? மறந்தே போயிட்டே. இது புடி புடி. ஐயோ அம்மா. என்னடி இது கோயிலு? எவ்வளவு நேரமா நிக்கிறது? கோயில்னா அப்படிதாண்டி இருக்கும். அர்ச்சனை முடிஞ்சதுதான் போக முடியும். கொஞ்ச நேரம் சும்மா இரு. அங்க பாரு. யஜமானஸ்ய சிவகோத்ரோத்பவஸ்ய மிருக நட்சத்திரேः அடங்காப்படாரிஜாதஸ்ய பேரன்ன கேட்டியோ? சுமதி 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 நாமதேயஸ் சிங்காரவேலன் லவ்வஸ்ய வருங்கால வைஃபஸ்ய தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமினே அஷ்டோத்திர நமः பூஜாஞ்ச கரிஷ்யே. ஐயையோ போரியே போரியே. அரே போரங்க ஸ்ரீலங்க கொப்பர தேங்க, இங்க பாருங்க நார்த்தங்க முத்து நமாங்க. அரே போரங்க ஸ்ரீலங்க கொப்பர தேங்க, இங்க பாருங்க நார்த்தங்க முத்து நமாங்க. துள்ளி பாயாது வெக்கங்கட்டுறாங்க, நான் தாரேண்டி இப்போ டபுள் ஸ்ட்ராங்க. துள்ளி பாயாது வெக்கங்கட்டுறாங்க, நான் தாரேண்டி இப்போ டபுள் ஸ்ட்ராங்க. அரே ஓரங்க ஸ்ரீலங்க கொப்பர தேங்க, இங்க பாருங்க நார்த்தங்க முத்து நமாங்க. அரே ஓரங்க ஸ்ரீலங்க கொப்பர தேங்க, இங்க பாருங்க நார்த்தங்க முத்து நமாங்க. துள்ளி பாயாது வெக்கங்கிட்டுறாங்க, நான் தாரேண்டி இப்போ டபுள் ஸ்ட்ராங்க. துள்ளி பாயாது வெக்கங்கிட்டுறாங்க, நான் தாரேண்டி இப்போ டபுள் ஸ்ட்ராங்க. அரே ஓரங்க ஸ்ரீலங்க கொப்பர தேங்க, இங்க பாருங்க நார்த்தங்க முத்து நமாங்க. மூக்கி அரமுக்க ஹாய் 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 ஹாய், முட்டையுள்ள கேட்க. மூக்கி அரமுக்க முட்டையுள்ள கேட்க, பாக்கி ஏதும் கேட்காம வந்து விடு சொக்க. கொண்ட முடி காக்க கண்ணு கொட்ட பாக்க, கண்டவுடன் அவன் கன்னி பையன் வீக்கா. இது மலையாள கப்பக்கிழங்கா இல்ல மயிலாப்பூர் வத்த குழம்பா? இது பம்பாய் பூரி கிழங்கா நம்ம பட்டி காட்டு கோழி குழம்பா? பறிக்காத பப்பாளிக்கா பெங்களூரு கத்திரிக்கா, கண்ணுல பட்டது நெஞ்சில சுட்டது குந்தள குந்தளக்கா. அரே ஓரங்க ஸ்ரீலங்கா கொப்பர தேங்க, இங்கே பாருங்க நார்த்தங்க முத்து நமாங்க. பொம்பளைக்கு வேணும் அச்சமடம் நாணம், பொம்பளைக்கு வேணும் அச்சமடம் நாணம். இல்லை என்று போனாலே வம்பிழுக்க தோணும். வெத்தலைய
நல்ல முடி சொல்லாம நாளும் வீணா போச்சு. ஒரு பொண்ணால கட்டுப்படணும், புத்தி சொன்னாக்கா மட்டுப்படணும். அப்படி இல்லைன்னா கஷ்டப்படணும், இல்ல பின்னால நஷ்டப்படணும். ஆணெல்லாம் ஆணும் இல்லை, பொண்ணெல்லாம் பொண்ணும் இல்லை. கலியுகத்தில தலைவலிக்குது குண்டன குண்டனக்கா. அரே ஓ ஸ்ரீ ஐயா கொப்பர தேங்க இங்கே பாருங்க அரே போரங்க ஸ்ரீலங்கா கொப்பர தேங்க இங்க பாருங்க நார்த்தங்க முத்து நமாங்க துள்ளிப்பாயோடு வெக்கங்க தெர்றாங்க. நான் தாரேன் பிய போட்ட புஸ்டாங்க துள்ளிப்பாயோடு வெக்கங்க தெர்றாங்க. நான் தாரேன் பிய போட்ட புஸ்டாங்க. அரே போரங்க ஸ்ரீலங்கா கொப்பர தேங்க இங்க பாருங்க நார்த்தங்க முத்து நமாங்க. என்ன சார் சொல்றீங்க? முன்ன பின்ன தெரியாத கிராமத்து பையன் சுமதி பின்னாடியே சுத்துறானா, பாட்டு பாடுறானா, கலாட்டா வேற பண்றானா. பாட்டெல்லாம் பாடுறான். ஆமா. ஒண்ணு செஞ்ச என்ன சார்? என்ன மேடத்துக்கு பிடிச்சிருந்தா 2 பேரும் கல்யாணத்தை பண்ணிச்சலாமே. முட்டாள்தனமா பேசாது. நான் நினைச்சிருக்கிறதே வேற. இப்படியே அந்த பயலை வளர விட்டோம், நான் போட்டிருக்கிற திட்டமே பாழாயிடும். சுமதி, அவர் எவ்வளவுதான் நம்மள டீஸ் பண்ணி பாடினாலும் அவர் எவ்வளவு அருமையா பாடினார் தெரியுமா? அவன் பாடினது ஒரு பாட்டு, அதுக்கு நீ ஒரு ரசிக. அவன் பாட்டு கேட்கணும்னு ஆசை இருந்தா அவன் பின்னாடியே தலையாட்டிட்டு போ, என் கூட வராத. அடிக்காத சொல்லுவியாடா நீ? என்ன தைரியம்டா உனக்கு? என்ன பாடுறா நீ? போடா நீ தாடா. என்ன பண்ற? பின்னாடி அடிக்காதயா, மூளை கலங்கிடும். நண்பன் கிட்ட எதை சொல்றது எதை மறைக்கிறதுன்னு கூட தெரியாதா உனக்கு? என்னடா சொன்ன? என்ன சொன்ன? மர்ம பிரதேசத்தில் மிதிக்காதயா. போடா. நின்னுட்டியா நீ? அம்மா காப்பாத்துங்கம்மா, அம்மா எங்களை காப்பாத்துங்கம்மா. அவளை பத்தியே பேசிட்டு அங்கேயே பூந்துட்டிய அடைக்கலமா? நீங்க தாங்க எப்படியாவது காப்பாத்துடுங்க. ஏய் மிஸ்டர், ஏன் இந்த அப்பாவிங்களை அடிக்கிற? அப்பாவிங்களா? இவனுங்களா? மூஞ்ச பாருங்க, பேரி காத்துன மாதிரி. என்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா? என்னடா கேட்டீங்க? வெக்கம் கேட்டவங்களா? கேளுங்கடா. சுமதி பொண்ணு, சுமதி பொண்ணு நல்ல பொண்ணுடா, அதுக்கு ரொம்ப பெரிய மனசு இருக்கு, இடம் புடிச்சுக்கடா, புடிச்சு கல்யாணம் பண்ணிக்கடா. சுமதி பொண்ணே, சுமதி பொண்ணே, சுமதி பொண்ணே, சுமதி பொண்ணே. நிறுத்துக்கடா. மறுபடி அதே வார்த்தையை சொல்றீங்க. காதல் நாராசமா போயிரு. அதை விட என்ன ஒரு பாழும் கிணத்துல பிடிச்சு தள்ளி இருக்கலாமே. நான் உங்களை பாழும் கிணறு சொல்லல மேடம். அப்படி சொல்லல, ஆனா நீ சொன்னது அதுக்கு நிகர்னு சொல்றேன். மிஸ்டர், நீங்க சும்மா இருங்க. நீங்க எதுக்கு இதை தலையிடுறீங்க? அவன் என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா தெரியுமா? உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா? பொறுக்குமா எனக்கு? மிஸ்டர், நீங்க வரம்பு மீறி பேசுறீங்க. பாத்தியாடா, வரம்பு மீறிட்டானா? அவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா எனக்கு எப்படி இருக்கும்? வேற யாராவது இந்த வார்த்தையை சொல்லியிருந்தா அடிச்சு கொண்டே இருப்பேன். நீயா இருக்கிறதுனால அடிக்கிறதோட விட்டேன். தோழிகளே, நீங்களே உங்க நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க. வேணாம், சும்மாவே சொல்லுங்க. இந்த பொண்ணை என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. இது கட்டிக்க முடியுமா? இது பொண்ணா? இது மிஸ்டர், என்ன பொட்டு வைக்க தெரியுமா? பூ வைக்க தெரியுமா? புடவை தான் கட்ட தெரியுமா? வெக்கப்பட தெரியுமா? சரி, ஒரு பொண்ணுக்கு தேவையான அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, இதுல ஏதாவது ஒண்ணு தெரியுமா? ஒரு அளவு தெரியாது. சரி, என்ன விடு. வேற எவனாவது உன்னை கட்டிக்குவானா? என்ன பார்த்தாவ? நீ ஒரு பொம்பளையா? பார்த்தா ஆம்பளை மாதிரி இருக்க, அதுவும் ரவுடி பையன் மாதிரி இருக்கேங்க. ஐயோ, என்ன தைரியம் அவனுக்கு? இதுக்கு தான் நான் அப்ப இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொலு பொம்மைக்கு கூட துணியை சுத்த மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தா கேட்காம என்ன செய்வா? நீ மட்டும் பாவாடை கட்டி இருந்தீங்கன்னா ஒரு பய வாய தரப்பானா? என்னமா அது? நீ அவன மாதிரியே பேசுறிய. அவன் என்னடானா பொட்டு வச்சுக்கோ, புடவை கட்டிக்கோன்னு தெரியாததெல்லாம் சொல்றான். நீ என்னடானா தாவணி கட்டிக்காங்கறிய. அங்கிள், என்ன அங்கிள் எல்லாத்தையும் கேட்டுட்டு பேசாம உட்கார்ந்திருக்கீங்க? இது பொம்பளைக்கு சமாச்சாரமாச்சே, அதான் சீரியஸா யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு காளி பையன் என்ன டீஸ் பண்றான்னு சொல்றேன், நீங்க பொம்பளைக்கு சமாச்சாரம்ங்கறீங்களே. டீஸ் பண்ணானா? யாரவ? சொல்லு. அவனை பேத்துற பேத்து. இப்படித்தான் 1961ல டீசிங் கேஸ்ல ஒரு பயல பேத்துத்தான் பரமவீர் சக்கரம் வாங்கினேன். இப்ப அந்த சக்கரம் எந்த வண்டியிலங்க ஓடுது? தாயம்மா, ஆட சும்மா இருங்க. சத்தம் போட்டுட்டா நீங்க விடுற சக்கரை கதையெல்லாம் நாங்க நம்பிடுவோமாக்கோம். இவர் ரிட்டையர்டு ஆனதுக்கு அப்புறம் தானே மீசையே முறுக்க ஆரம்பிச்சாரு. அங்க பாரு.
அது கூட சரியா முருகாம நட்டுக்கிட்டு நிக்குது. தாயம்மா, அவன் யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு அவனை பேத்து. அப்புறம் நான் பேச மாட்டேன், என் மீசை தான் பேசும். அது சரி, இவர் பேசுறது பத்தாதுன்னு மீச வேற பேசுமா?